அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing and the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Proverbs chapter 24 verse 1 to 34. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 முதல் 34 வசனம் வரை. பொல்லாத மனுஷர் மேலே பொறாமை கொள்ளாதே, அவனுடனே இருக்கவும் விரும்பாதே. Be not thou an envious against evil man, natural desire should be with them. வசனம் 2. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். For their heart and stranded distraction, and their lips talk of the mischief. வசனம் 3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலேயே நிலைநிறுத்தப்படும். To God the wisdom is and the house and build, and they and standing it is established. வசனம் 4. அறிவினாலே அறைகள் அருமையாய் இனிமையான சகலவித பொருட்களாலும் நிறைந்திருக்கும். And by the knowledge shall and they chamber be and filled with all the processes and pleasant riches. வசனம் 5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். A wise man is strong, a man of the knowledge increaseth the strength. வசனம் 6. நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர்கள் அணைகிறாலே ஜெயம் கிடைக்கும். For by unwise counsel
though and shall make day and war, and in the multitude of the counselors there is an safety. வசனம் 7. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்திலே தன் வாயை திறவான். Wisdom is to do high for a fool, he and openeth not is the mouth in the gate. வசனம் 8. தீவினை செய்ய பயம் செய்கிறவன் உபாய செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். He that and diswith to do evil shall and be called a mischievous person. வசனம் 9. தீய நோக்கம் பாவம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். The true God of the foolishness is sin, and the sinner is and the abomination to man. வசனம் 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவதனால் உன் பலன் குறுகினது. If thou and faint in the day of the adventurist, they and strength is small. வசனம் 11. மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ட போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. Even though and forbear to deliver them that are the driven unto the death, and those and that are the ready to be slain. வசனம் 12. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர்கள் அறியோரே. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரே. அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரிகைக்கு தக்கதாக பலனளிப்பாரே. If thou and sayest, and behold, we can have and eat not, and do not, he that and pondereth the heart and consider it, and he that keepeth the soul doth not, he can have it and shall not and render to the every man and according to this work. வசனம் 13. என் மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கும் இன்பமாயிருக்கும். My son, eat dough and honey, because it is the good, and the honey comes, which is unsweet to their taste. வசனம் 14. அப்படியே ஞானத்தையும் அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. So shall and that can leverage of this wisdom be unto their soul, when thou and ask and find it, then there and shall and be and reward, and they an acceptation shall not be and cut off. வசனம் 15. துஷ்டன் நீதிமானுடைய வாஸ்தலத்திற்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. Lay not wait and woe wicked man and against the dealing of the righteousness spoil not this and resting place. வசனம் 16. நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். For a just man falleth the 7 times and the rest reset up again, but this wicked shall fall into the mischief. வசனம் 17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. Rejoice not and when in thine enemy falleth, and let not thine heart be glad when he and stumbled. வசனம் 18. கர்த்தர் அதை கண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும், அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். Let this Lord and see it, and it displease him, and this turn away is and worth from him. வசனம் 19. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேலே பொறாமை கொள்ளாதே. Fear not and they self, because of the evil man nature and be though and enemies hurt and wicked. வசனம் 20. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். For there and shall be no and reward
to the evil man, the candles of wicked shall be put out. வசனம் 21. என் மகனே, நீ கர்த்தருக்கு ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு களவாதே. My son, and for thou and the Lord and this king and the maid are not with them that are the give a true change. வசனம் 22. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும்போது அவர்கள் இருவரும் சங்காரத்தையும் அறிந்துவன் யார்? For there and calamity shall rise and suddenly, and who can work this? Run off them both. வசனம் 23. பின்னும் ஞானமுள்ளவரின் புத்திமாதிகளை என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சணியம் நல்லதல்ல. Those and things also belong to this wish. It is not good to have the respect of the person in the judgment. வசனம் 24. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். பிரயோஜகங்கள் அவனை வெறுப்பார்கள். பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். He that and said unto this wicked, though an heart and restores him and shall keep him, shall the people curse, nation shall and abhor him. வசனம் 25. அவனை கடிந்து கொள்கிறவன் மேலே பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதமும் கிடைக்கும். But to them that and rebuke him shall and be delight, and a good and blessing shall and come upon them. வசனம் 26. செம்மையான மறுமொழி சொல்கிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். Every man shall and kiss his and lips that and give it a right answer. வசனம் 27. வெளியிலே உன் வேலையை எத்தனம் படுத்தி வயலிலே அதை ஒழுங்கியாக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. Prepare the work without and make it the fit for themselves in the field, and the afterward and build any house. வசனம் 28. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. Be not an witness and against they neighbor without and cause and devise not with they and lips. வசனம் 29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைகளுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரிக்கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. Say not, I will do so do to him as he hate and done to me. I will render to the man and according to this work. வசனம் 30. சோம்பேறியின் வயலையும் மதிகனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். I went by the field of the slothful, and by the vineyards of the man and wide of the understanding. வசனம் 31. இதோ இது எல்லாம் முள்ளாக்கிடமாயிருக்கிறது. இந்த நிலத்தின் முகத்தை காஞ்சி ஏறி மூடினது, அதன் சுற்றுச்சுவர் இடிந்து கிடந்தது. And lo, it was an hall covered with the thorns, and the netlands had and covered the face thereof, and the stones will and thereof was and broken down. வசனம் 32. அதை கண்டு சிந்தனை பண்ணின, அதை நோக்கி புத்தி அடைந்தேன். Then I saw and considered, I looked upon it and received instruction. வசனம் 33. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயே. A little sleep, a little slumber, a little fielding of the hands of the sleep. வசனம் 34. உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் தனித்தவனை போலவும் வரும். So shall and they poverty come as one that and travelleth, and they and went as and the amazed man.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டம்லேருந்து தேவனின் வீட்டை ஸ்தாபியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 11 முதல் 17. அதே மாதிரி சர்ச்சில் எனக்கு ஒரு கோதண்ட பாண்டி அவர் தான் இன்றைக்கி டாக் கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொன்னார். அது வந்து எனக்கு மைண்டில் அந்த 10 கன்னிகைகளை பற்றி சொன்னார். கடுகு விதையை பற்றி பேசினார். அவரோட வார்த்தைகள் எல்லாம் முற்றுக்கள். அவருடைய சுவாசம், நம்மளுடைய சுவாசத்தில் அவர் இருக்கார். நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் நம்மளை வந்து அப்படி படைச்சிருக்காரு. இந்த படைப்பின் காரணர் அவர் தான். அவரை நம்ம தியானிக்கணும், அவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அனுதினமும் அவர் இடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இன்றைக்கி நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு, இன்னைக்கு கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தம்முடைய வெளிப்பாடுகளின் மூலம் தமது எல்லாவற்றையும் மகத்துவத்திலும் வல்லமையிலும் கோட்பாடு உடன்படிக்கையிலும் 88:47 ஒரு சிறிய காட்சியாக நமக்கு தருகிறார். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88 அப்படிப்பட்ட ஒரு ஒளிப்படுத்தல் ஒப்பிட்டால் நமது உலக பிரகார அக்கறைகளை முக்கியமாக்க செய்யக்கூடிய ஒளி மற்றும் மகிமை மற்றும் ராஜ்யங்களை பற்றியது. எல்லாவற்றையும் நாமால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் எப்போதும் புரிந்து கொள்வதை விட நித்தியத்திற்கும் மிக அதிகம் உள்ளது என்பதையாவது நாம் உணர முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை மிரட்டவே அல்லது சிறியவர்களாக உணர செய்யவோ அந்த பெரிய இரகசியங்களை பற்றி பேசவில்லை. உண்மையாகவே அவர் வாக்களித்தார். தேவனையும் நீங்கள் அறிகிற நாள் வரும். வசனம் 49 முக்கியத்துவமாகவும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒருவேளை காத்தலாந்தில் உள்ள தனது பரிசுத்தவான்களை தீர்க்கதரிசிகள் கூட்டத்தையும் அமைக்க இந்த மகிமையான முடிவுக்காக கர்த்தர் கட்டளை இட்டு இருக்கலாம். உங்களை ஒழுங்குபடுத்துங்கள், அவர் சொன்னார். அவசியமான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்கள், தேவனின் வீட்டை ஸ்தாபியுங்கள். வசனம் 119. தேவனுடைய பரிசுத்த வீட்டில் உள்ள நாம் வீடுகள் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய பார்வையை பூலோகத்திற்கு அப்பால் உயர்த்தி ஒரு செலஸ்டியல் மகிமையிலே நிலைத்திருக்க நம்மை தயார்படுத்த அவருடைய முகத்தை நமக்கு காட்டுவார். வசனங்கள் 68-22. சயின்ஸ் 1:164-66 பார்க்கவும். வீட்டிலும் சபையிலும் கற்றுக்கொள்வதற்கு ஆன ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 88. இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானம் அருளினார். அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு எல்லாமே சமாதானம் கொடுக்கும். அவர் வாதத்தை படைக்கும் போதும் அதை கேட்கும் போதும் நிறையா கேள்விகள் நம்மளுக்கு எழும்பும். அதை உற்று நோக்கி நம்ம கவனிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு தோன்றுதான் அவருடைய ஆவியான வார்த்தை, அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நம்மை அனைவரையும் தேற்றி நம்ம புத்துணர்வு செய்ய புதிதாக்க நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறது. போர் எல்லா தேசங்கள் மீதும் ஊற்றப்படும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 87:2 என்று எச்சரித்த சில நாட்களுக்கு பிறகு ஜோசப் ஸ்மித் ஒரு ஒலிவ இலை என்று அழைத்த ஒரு வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுத்தார். அது சமாதானத்தின் பாரம்பரிய சின்னமாகும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88 பக்க தலைப்பு. மேலும் ஆதியாகமம் 8:11 பார்க்கவும். இந்த வாரம் பாகம் 88 பற்றி உங்கள் படிப்பு முழுவதும் கர்த்தரின்
கிறிஸ்துக்கான செய்திகளை தேடுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88:6-67 ஒளியும் நியாயப்பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகின்றன. ஆமாம், அவருடைய வேத வாக்கியங்கள் தான் நம்மளுக்கு ஒளியும் நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. மோசே காலகட்டத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் பற்றி சொன்னாங்க. பால் லிலாரி அவங்க பேர் இன்றைக்கி அவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க, சிஸ்டர் பால் லிலாரி. ஒளி மற்றும் நியாயப்பிரமாணம் என்று அதில் பார்த்திங்கன்னா 3 விதமான இதை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கட்டளைகள் 10 கட்டளைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது மோசே மூலமாக. அதுலேயே நிறையா கட்டளை, அந்த 10 கட்டளைக்குள்ளேயே நிறையா கட்டளைகள் உள்ளே இருக்குன்றதையும் நம்ம அந்த மோசே காலகட்டத்திலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் அவர் நம்மளுக்கு கற்பித்த 2 கட்டளை, இந்த 10 கட்டளையும் 10 கட்டளைக்குள்ளே இருக்க அத்தனை கட்டளையும், இந்த 10 கட்டளையும் அது இல்லாமல் அந்த இயேசு சொன்ன அந்த 2 கட்டளைக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்றத சொன்னார். இயேசு என்ன சொன்னார்னா, உன்னை நீ நேசிக்கிற மாதிரி பிறனை நீ நேசி அப்படின்றத சொன்னார். 2 கட்டளையா. அடுத்து இன்னொரு கட்டளைன்னு சொல்கிறதோட நமக்கு சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே செயின்ட்ஸில் நமக்கு தேவையான நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், நம்ம இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம அவரிடம் நம்ம சேர்வதற்கு கூடிய வேத வசனங்கள், அவருடைய பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல், இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தல்னு சொல்கிறத விட தேவையில்லாத விஷயங்கள், நம்ம உணவிலும் சரி எதுலேயும் சரி அதை எடுத்துக்கிறனால நம்ம உடம்புக்கு பாதிப்பு வருதுன்னா அதை எடுத்துக்கக்கூடாது. அப்படி அது வேர்ட் ஆஃப் விஸ்டம் சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அது எங்கள் சர்ச்சில் ஒரு இதாக இருக்குன்றதையும் இன்றைக்கி சொன்னாங்க. ஓகேங்களா? சரி, ஒளி மற்றும் நியாயப்பிரமாணம் என்னும் வார்த்தைகள் பல நேரங்கள் திரும்ப வருகின்றன. 6-67 வசனங்களில் இருந்து வார்த்தைகள் நீங்கள் காணக்கூடிய வசனங்களையும் குறிக்கவும் அல்லது கவனிக்கவும், மேலும் ஒளி மற்றும் நியாயப்பிரமாண மற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வதை எழுதுங்கள். ஒளி பெறவும் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழவும் உங்களுக்கு அது உணர்த்துவதாக உணர்கிறீர்கள். வசனம் 21. மேலும் ஏசாயா 60:19, யோவான் 1:1-9, நெப்பி 15-9, தீமோத்தேயு J. Descends, Light Claveth unto the Light, Ligona May 2021, 112 பக்கம் முதல் 15. Sirens Hebok, Christ the light that shine in the darkness, Ligona May 2019, 73-76 பார்க்கவும். இங்கே ஒரு குழு உட்கார்ந்து வேதங்களை கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை கண்டு இருக்கின்றன. உட்காந்து ஒரு 4 பேர் உட்காந்து படிக்கிறாங்க. அதாவது வீட்டிலையே நம்ம இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம் குடும்பமாக உட்காந்து அப்படின்றத சொல்கிறாங்க. கோட்பாடும் உடன்படிக்கையும் 88:62-64, என்னிடத்தில் கிட்டே சேருங்கள். அவரிடத்துல கிட்டே சேர்றதுனா என்ன பார்க்குறீங்கன்னா, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள். அவர் வேதத்தை படிக்கும்போது அவர்கிட்ட சேர்றோம், அதை தியானிக்கும் போது இன்னும் அவர்கிட்ட சேர்றோம், பிறருக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்படியும் இந்த வசனங்களில் உள்ள வாக்குறுதிகள் உண்மையானவைகள் என்பதையும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு காட்டுகின்றன. கிறிஸ்துவனிடத்தில் கிட்டே சேர உங்கள் அடுத்தபடி என்ன? நியர் மீ காட் டு திஸ் ஹீம்ஸ் நம்பர் 100 என்ற பாடலை உங்கள் படிப்பு மற்றும் ஆராதனையில் பகுதி
யாக்கும்பதை கருத்தில் கொள்ளுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 88, 67, 76. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவிர்த்தியின் மூலம் நான் சுத்தமாக மாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவிர்த்தி, அவர் நமக்கு கோசம் சிலுவையில் அறியப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த பாவ நிவிர்த்தி எப்படி நம்ம செய்ய முடியும்னா, அவரே பூமிக்கு வரும்போது யோவான் ஸ்தானகன் ஃபஸ்ட்டு பிறக்கிறாரு, அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அவர் மூலயமா ஞானஸ்தானம் எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எடுத்து பிதா பரிசுத்த ஆவியானவர் மூலயமா அவர் மேலே இறங்குறாரு. இவர் என்னோட நேசகுமார் என்று சொல்லப்படுது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம பிதா கிட்ட சேரணும்னா இயேசு கிறிஸ்து மூலயமா அவர் பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலயமா நாங்கள் நாமஸ்தானம் எடுப்பதன் மூலயமா அவர்கிட்ட சேர்றோம். நம்ம செய்த பாவத்தையும் ரிமெம்பர் எவ்ரி வீக்கில் நம்ம அப்பமும் ரசமும் எடுக்கிறனால அதை அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மளுக்கு மன்னிக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தரிடம் என்ற கர்த்தரின் கட்டளைகள் இருமுறை பக்கம் 88 வசனங்கள் 68 முதல் 74 வருகிறது. இந்த சொற்றொடரின் அர்த்தம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? sanctification in the guide to the scriptures gospel libraries. இதில் சில பக்கங்களை நீங்கள் பரிசீலனை செய்யலாம். நாம் எவ்வாறு பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம்? இந்த கேள்வி கேட்கப்படும். உடன்படிக்கைகளும் 88 முதல் 76. உங்கள் படிப்பின் மூலம் வழிநடத்தப்படும் நீங்கள் பெரும் ஆவிக்குரிய உள்ளுணர்வுகளை பதிவு செய்யுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88, 77 முதல் 80, 118 முதல் 26. படிப்பதாலும் விசுவாசித்தாலும் கற்றுக்கொள்ள நாடுங்கள். காத்தலான் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நிறுவவும் கர்த்தர் பரிசுத்தவான்களிடம் கூறினார். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88, 137 பக்கம் 88 உள்ள பெரும்பாலான அறிவுறுத்தல்கள் அதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தன. இந்த அறிவுறுத்தல் உங்கள் சொந்த வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளும் வீட்டை நிறுவவும் வசனம் 119 உங்களுக்கு உதவும். உண்மையிலே 77, 80 and 118, 26 உங்களை உங்கள் வீட்டையும் அல்லது உங்கள் வாழ்க்கையையும் சுவிசேஷம் கற்றல் மையமாக மற்றும் விசுவாசத்தின் அடையாளமாக மாற்றுவதற்கான வரைபடங்களாக நீங்கள் பார்க்கலாம். ரஸ்லம் எம். நெல்சன், Becoming Exemplary Latter-day Saints. Becoming Exemplary Latter-day Saints. Ligona, November 2018, page number 2018, 113. நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் இந்த வசனங்களின் சொற்றொடர்கள் உட்பட்ட உங்கள் தனிப்பட்ட மறுவடிவமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் அவரது சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கேள்விகளை ஆராயவும் இது ஊக்கப்படும். கற்றாலும் கல்வியும் கர்த்தருக்கு ஏன் முக்கியம்? நான் என்ன படிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? நான் எப்படி கற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களையே வசனங்கள் 27 முதல் 80 மற்றும் ட்ரூத் வில் மேக் யுவர் லைஃப் ஃப்ரீ, இளைஞர்கள் பலனுக்காக எ கைட் ஃப்ரம் மேக்கிங் சாய்ஸ் 30-33 இல் தேடுங்கள். படிப்பினாலும் விசுவாசத்தினாலும் கற்றுக்கொள்வதன் அர்த்தம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வசனம் 118 Seeking knowledge by the Spirit என்னும் மூப்பர் மத்தியஸ் எல்டீன் செய்தி
செய்தியாக இருந்தது. நீங்கள் என்ன உள்ளுணர்வுகளை பெறுகிறீர்கள்? லெகோனா, மே 2019. 31 முதல் 33. See also tips and the questions, seeking truth and the advising description. Gospel Library, a school and the Ed woman in the Revelations in the Context 174-82. கூடுதல் ஆலோசனைகளுக்கும் லெகோனா மற்றும் இளைஞர்கள் பலனுக்காக பத்திரிகைகளின் இந்த மாத இதழ்களை பார்க்கவும். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88-33. பரலோக பிதா எனக்கு நல்ல வரங்களை தருகிறார். குடும்பம் அங்கத்தினர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுத்தங்களை பற்றி மகிழ்ச்சியுடன் பெற்றவர்கள் மற்றும் பெறாத மற்றவர்களும் பேசும்படி கேட்டு கொள்ளப்படும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88-33 பற்றி ஒரு கலந்துரையாடலை தொடங்கலாம். ஒருவேளை அவர்கள் ஒரு பரிசை பெற்று மகிழ்ச்சியுடனே நடிக்கலாம். பிறகு பரலோக பிதா நமக்கு கொடுக்கும் பரிசுகளை பற்றி நீங்கள் பேசலாம். பரிசுத்த ஆவியின் வரம் போன்றவற்றை. இந்த பரிசுகளை நாம் எப்படி மகிழ்ச்சியுடன் கேட்கிறோம்? கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88-63. நான் இரட்சகரையே தேடினால் நான் அவரையே கண்டுபிடிப்பேன். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88-63. உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் கர்த்தரின் பிரசன்னத்தை தேட உணர்ந்து சில வேடிக்கையான செயல்களை ஊக்குவிக்கும் வினை சொற்களை கொண்டு உள்ளது. உதாரணமாக, என்னை கருத்தாய் தேடுங்கள், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்னும் சொற்றொடரை கலந்துரையாட ஒரு விளையாட்டை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிந்திக்கலாம். முக்கியத்துவம் சேர்க்கப்பட்ட உள்ளது. அல்லது தட்டுங்கள், அது திறக்கப்படும். பிள்ளைகளுக்கு வெவ்வேறு வகை தேவை. பல புலன்கள் ஈடுபடும் போது பெரும்பாலான பிள்ளைகள் சிறப்பாகவே கற்றுக்கொள்கின்றார்கள். பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் போது பார்வை, செவி புலன் மற்றும் தேடுதல் ஆகிய அவர்கள் உணர்வுகளை பயன்படுத்த உதவும் வழிகளை கண்டறியவும். சில சூழ்நிலைகளில் அவர்களின் மற்றும் வாசனை மற்றும் சுவை உணர்வுகளை சேர்க்கவும் வழிகளையும் நீங்கள் காணலாம். டீச்சிங் இன் த சேவியர்ஸ் இஸ் வே 32. என்னிடம் கிட்டே சேருங்கள் என்ற இரட்சகரின் அழைப்பை வலியுறுத்த நீங்கள் ஒரு குழந்தையை இயேசுவின் படத்தையும் படிக்க சொல்லலாம். இந்த குறிப்பின் முடிவில் உள்ள படம் போல அறையின் ஒரு பக்கத்திலேயே மற்றும் குழந்தைகள் மறுபுறம் நிற்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் இரட்சகரிடம் நெருங்கி வருவதற்கு தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்திக்கும்போது அவர்கள் படத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கலாம். மேலும் படத்தை வைத்திருக்கும் குழந்தை மற்றும் குழந்தைகளின் நோக்கம் ஒரு அடி எடுத்து வைக்கலாம். இரட்சகரிடம் நீங்கள் எப்படி நெருங்கி வருகிறீர்கள் மற்றும் அவர் உங்கள் எப்படி நெருங்குகிறார் என்பதையும் பற்றி உங்கள் குழந்தைகளிடம் பேசுங்கள். I feel my Savior love. Children's Handbook 74-75 போன்ற இந்த தலைப்பை பற்றி ஒரு பாடலை அவர்களுடன் நீங்கள் பாடலாம். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88-77. முதல் 80-118. பரலோக பிதா நான் கற்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகள்
பள்ளியில் அல்லது ஆரம்ப பள்ளியிலே என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளும் சில விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். பிறகு என்ன, ஏன், எப்படி என்ற வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கும் காட்டலாம். நாம் எதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதையும் அறிய கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 88-77 முதல் 79 தேட அவர்களுக்கு உதவுங்கள். நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதையும் அறிய வசனம் 80 118வது வசனத்தில் நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஒன்றாக தேடுங்கள். இங்கே ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் உட்காந்து பைபிளை படிக்கிறாங்க. படிப்பதாலும் விசுவாசத்தாலும் கற்றுக்கொள்ள நாடுங்கள். கோட்பாடு உடன்படிக்கை 88-119 ஆலயம் போல நாம் வீடு பரிசுத்தமாக இருக்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு கோட்பாடு உடன்படிக்கையும் 88-119 நீங்கள் வாசிக்கும்போது அவர்கள் வீடு என்ற வார்த்தையை கேட்டும் ஒவ்வொரு முறையும் தங்கள் கையினாலே ஒரு ஆலய கோபுரத்தை உருவாக்க முடியும். ஜோசப் ஸ்மித் மற்றும் பரிசுத்தவான்கள் ஒரு ஆலயத்தை அல்லது தேவனின் வீட்டை கட்ட வேண்டும் என்று பரலோக பிதா விரும்பினார் என்பதையும் விளக்குங்கள். உங்கள் பிள்ளைகளின் வீட்டை விவரிக்கும் 7 வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும்படி நீங்கள் கேட்கலாம். பின்னர் கோட்பாடு உடன்படிக்கைகள் 88-119 கர்த்தர் தனது வீட்டை விவரிக்க பயன்படுத்தும் 7 வார்த்தைகளை கண்டறிய அவர்களுக்கு உதவுங்கள். நாம் வீட்டை எப்படி தேவனின் இல்லமாக மாற்றலாம்? கூடுதல் ஆலோசனைகளுக்கு நண்பர் பத்திரிகைகளும் இந்த மாத இதழ்களிலும் பார்க்கவும். இங்கே ஒரு இயேசு கிறிஸ்து நம்மளை கை நீட்டி கூப்பிட்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் படம் இருக்குது. பயப்படாத இருப்பாயாக, மைக்கேல் மேலாம் அவர் வரைஞ்சிருக்காரு. அந்த 7 வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா என்ன போட்டிருக்கலாம், ஆலயம் போல் நம் வீடு பரிசுத்தமாக இருக்க முடியும். கோட்பாடு உடன்படிக்கை 88-119 பார்க்கவும். புள்ளியிடப்பட்ட கோடுகளில் புதிரை வெட்டுங்கள். நீங்கள் புதிரை ஒன்றாக இணைக்கும் போது உங்கள் வீட்டின் ஆலயம் போலவே மாறுவதற்கான வழியை பற்றி சிந்தியுங்கள். உங்களை ஒழுங்குபடுத்துங்கள். ஃபஸ்ட்டு அவசியமான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்கள். வீடு ஒன்றை, ஜெப வீட்டை, உபவாச வீட்டை, விசுவாசத்தின் வீட்டை, கற்றுக்கொள்ளும் வீட்டை, மகிமையின் வீட்டை, ஒழுங்கின் வீட்டை, தேவனின் வீட்டை ஸ்தாபியுங்கள். இங்கே ஒரு தென்னை மரம், ஒரு 5 ஒரு 4 பூச்செடி தொட்டி, ஒரு கதவு, 3 ஜன்னல், அப்புறம் ட்ரெஸ்ஸு காய போட்டிருக்காங்க, அப்புறம் மேகம் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஓடு சரிவாக இருக்க மாதிரி, அப்புறம் ஒரு ஏணி செம்மையாக இருக்குது.